Hello students, இன்னைக்கு நம்ம 12th accountancyயோட 5th chapter 23rd sum என்ன பார்க்கலாம். Sam and Jose are partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2. On 1st April 2018, they decided to admit Joel as a partner. On the date of Joel's admission, goodwill appeared in the books of the firm at rupees 30,000. By assuming fluctuating capital method, pass the necessary journal entry if the partners decided to. A. Write off entire amount of existing goodwill. B. Write off rupees 20,000 of the existing goodwill. இப்போ சம்மில் என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியுது. ஃபஸ்ட்டு சாம் ஜோஸ் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ், ரேஷியோ வந்து 3:2. நியூ பார்ட்னர் யார்? ஜோயல். இப்போ வந்து சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோமோட சாம் ஜோஸ் இந்த ரெண்டு பேர் வந்து க்ரியேட் பண்ண ஃபோம் பார்ட்னர்ஷிப் ஃபோமோட குட்வில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30,000 ருபீஸு. இப்போ நியூ பார்ட்னர் யார் வரா? ஜோயல். இவங்க என்ன ஜோயலுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, மீன்ஸ் இப்போ வந்து அந்த என்டையர் அமௌண்ட் ஆஃப் குட்வில் இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேருமே அதை அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அவங்களே அந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம். நியூவாக நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 20,000 ஆஃப் த குட்வில் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் கண்டிஷனில் 20,000 ஆஃப் த குட்வில் மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் 10,000 வந்து ஜோயில் வந்து மேபி அவங்க பே பண்ண சொல்லாமல் கூட இருக்கலாம். அது வந்து ஓல்ட் பார்ட்னர்ஸோட விஷயம். இப்போ வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்மளை வந்து ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னு ஃபஸ்ட் என்ட்ரி என்னென்னா, சாம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஜோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட்டு. நம்ம ஏன் பார்ட்னர்ஸ் இங்கே டெபிட் பண்ணுறோன்னா, குட்வில் வந்து இந்த ரெண்டு பார்ட்னர்ஸுமே வந்து குட்வில்லை சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணுறதுனால இவங்க தான் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன தெரியல, டெபிட் த ரிசீவர். இவங்க வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க, அதனால் நம்ம இவ்வளோ டெபிட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏன் நம்ம இங்கே குட்வில்லை கிரெடிட் பண்ணுறோம்? இப்போ ஏன் குட்வில்லை கிரெடிட் பண்ணுறோன்னா, குட்வில்ங்கிறது ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும். குட்வில்ங்கிறது ஒரு அசெட்ஸ் எல்லாமே எப்போவுமே ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ வந்து இந்த ரெண்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபுல் குட்வில்லையும் 30,000 இருக்கிற ஃபுல் குட்வில்லையுமே வந்து சேல் பண்ணுறாங்க. மீன்ஸ் குட்வில் வந்து அவங்கள விட்டு போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட், நம்மளை விட்டு குட்வில் வெளியே போகுது. அதனால தான் நம்ம குட்வில் அக்கௌண்ட்டை வந்து குட்வில்லை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்டையர் அமௌண்ட் ஆஃப் குட்வில் எவ்வளோ தெரியும்? 30,000 வந்து எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 3:2. அப்போ 3/5 2/5ங்கிற ரேஷியோவில் பிரிச்சுக்கோங்க. அப்போ 5 1s are 5, 6 5s are 30, 6 × 3 18. அப்போ வந்து என்ன சொல்ல, சாமோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 18,000 எழுதணும். நெக்ஸ்ட்டு 5 1s are 5, 5 6 are 30, 6 × 2 வந்து 12,000. அப்போ ஜோஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் 12,000. டோட்டல் எவ்வளோ? 30,000. 30,000 பீயிங் எக்ஸிஸ்டிங் குட்வில் ரிட்டன் ஆஃப். கரெக்டாக நம்ம வந்து இருக்கிற குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம நரேஷன் எழுதுகிறோம். பீயிங் எக்ஸிஸ்டிங் குட்வில் ரிட்டன் ஆஃப். நம்மளுக்கு பி கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி 20,000 ஆஃப் த குட்வில்லை தான் ரைட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நான் மேலே சொன்ன அதே ஜேர்னலோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கேயும். சாம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஜோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட் மட்டும் நம்ம அமௌண்ட்டை மாற்றி எழுதுவோம். அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20,000. அப்போ 20,000 வந்து 3:5 ரேஷியோவில் 3:2 ரேஷியோவில் பிரிக்கிறோம். 5 1s are 5, 5 4s are 20, 4 3s are 12. அப்போ வந்து 12,000 ருபீஸ். சாம்க்கு வந்து 12,000 ருபீஸ் கிடைக்கும். 5 1s are 5, 5 4s are 20, 4 × 2 8,000 ருபீஸ். அப்போ டோட்டல் எவ்வளோ? 20,000 ருபீஸ். நரேஷன் என்ன எழுதுவோம் நம்ம? பீயிங் எக்ஸிஸ்டிங் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் ஃபார் ருபீஸ் 20,000. அதுதானே நடக்குது. நம்ம 20,000 தானே ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறோம். பீயிங் 20,000 worth ஆஃப் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப். 20,000 worth ஆஃப் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப். சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.